ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி மல்டிபிள் இமேஜஸ், அதாவது இப்போ நான் பார்த்தோன்னா ஆல்ரெடி கார் இமேஜ்னு செட் பண்ணியிருப்பேன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஃபோல்டர் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல காருன்றதை மட்டும் நான் எடுத்துகிட்டு அழுத்தினேன் அப்படின்னாவே, அதாவது நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா சிட்டின்றது வந்து இன்னொரு ஃபைல் இருக்குது, அது வந்து எங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதை தான் நம்ம வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். சிட்டின்னு டைப் பண்ணால் அதுவே நம்மளுக்கு காட்டிடுது. இப்போ நான் வந்து இங்கே சேவ் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா 2 இமேஜும் வந்து அப்படியே ஒன்று கீழே ஒன்று வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மேலே இருக்கிற இமேஜுக்கு மட்டும் நான் வந்து பார்டர் போடுறேன். இது பார்டர் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளிங்க் மாதிரி வந்திருக்கும், அதாவது ஒரு பார்டர் வந்திருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இமேஜோட இது ஒரு லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு பிக்சல். ஸோ அதை நல்லா தெரியணும்னா நான் பார்டர் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ பிளாக் கலரில் ஒரு பார்டர் வந்துருச்சு. ஸோ இந்த பார்டர் ஸ்டைல், இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ஸ்டைலு, பார்டர் ஃபாண்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா பார்டர் ஸ்டைல் எல்லாமே நம்ம வந்து சிஎஸ்எஸ் வரும்போது இன்னும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து இன்னும் எல்லாம் நிறையா பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக வந்து ஒரு 2 இமேஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ காட்டினேன், அவ்வளோதான். ஸோ வெறும் பார்டர் மட்டும் இல்லை, இப்போது நம்ம வந்து இமேஜை வந்து அலைன் பண்ணணுனாலையும் அங்கே எப்படி டைட்டில் அலைன் பண்ணணும் சேம் அதே மாதிரி தான். ஸோ நான் காப்பி பண்ணி செகண்டாக இருக்கிற இமேஜை வந்து நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ சென்ட்ரலேருந்து எடுத்துகிட்டு நான் ரைட் சைடு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இமேஜுக்கு இந்த கீழே இருக்கிற, அதாவது சிட்டி இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிடுச்சு. நான் பார்த்தோன்னா இங்கே எடுத்துகிட்டு போகும்போது என்னோடய அல்டர்னேட் நேம், அதாவது இமேஜோட டைட்டில் பார்த்தோன்னா திஸ் இஸ் கார்னே இருக்குது, அதாவது நாங்கள் எழுத தந்தது தான் திஸ் இஸ் சிட்டின்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா திஸ் இஸ் சிட்டின்னு வந்துடுச்சு, சேஞ்ச் ஆனால் தெரியும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளோட பேராகிராஃப் வந்து நம்ம இந்த செகண்ட் இமேஜு கீழே தான் நம்ம எழுதியிருக்கோம். நம்ம வந்து அந்த இமேஜ் கூடவே வரக்கூடாதுன்றதுக்காக பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் பார்த்தோன்னா நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணதோடனே இந்த நம்மளோட பேராகிராஃப் வந்து மேலே போயிடுச்சு. அதாவது நம்ம நினச்ச மாதிரி வரல, இதுக்கு கீழே தான் அது வர வேண்டியது, ஆனால் மேலே போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எழுதின இமேஜுக்கு வந்து அதாவது நம்மளோட பிரேக் பாயிண்டில் வந்து அதுக்கான தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அதுக்கு மேலே எந்த இமேஜ் இருந்தாலையும், அதாவது எந்த டெக்ஸ்ட் இருந்தாலையும் அது கீழே வந்துடணும் அப்படின்றதுக்காக அது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிளியர் அப்படின்ட்டு. ஸோ கிளியர் ஆல் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த இமேஜ் கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த இமேஜை நான் வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு மாற்றணுனாலையும் அந்த பேராகிராஃப் வந்து சேம் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடுச்சு, அப்போவும் அந்த பேராகிராஃப் அது தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே கிளியர் ஆல் கொடுத்ததுனால ஸோ இமேஜ் டேக் வந்து வச்சு நம்ம இன்னும் நிறையாவே யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு இமேஜ் டேக்கில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்றதை நான் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.